அந்த பெண் அமைதியான காலை பொழுதினை விரும்பினாள். ஒரு வெயில் நாளில் அவள் முன்பு பார்த்திராத பிரம்மாண்டமான கட்டிடம் ஒன்றை கவனித்தாள். அது நகர நூலகம். துள்ளி குதித்தபடி அவள் கனமான கதவை திறந்தாள். அது அமைதியான கிசுகிசுப்புகளும் உயர்ந்த அலமாரிகளும் நிறைந்த ஒரு உலகத்தை வெளிப்படுத்தியது. வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பெரிய மற்றும் சிறிய வண்ணமயமான மற்றும் எளிய புத்தகங்கள் அவளை அழைப்பது போல் தோன்றியது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இரகசியத்தை வைத்திருந்தது. அவளுடைய விரல்கள் புத்தகங்களின் முதுகெலும்புகளின் வழியே நடனமாடின. அப்போது ஒரு துடிப்பான அட்டை அவளை கவர்ந்தது. அது மாயாஜால நிலங்கள் மற்றும் வீர சாகசக்காரர்களைப் பற்றிய புத்தகம். அவள் ஒரு வசதியான மூலையை கண்டுபிடித்து குடியேறி புத்தகத்தை திறந்தாள். உடனடியாக டிராகன்கள் மற்றும் தொலைதூர கோட்டைகள் நிறைந்த ஒரு உலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டாள். அவள் மனதில் பக்கங்கள் உயிர் பெற்றன. வானில் உயரும் வீரர்கள் மற்றும் மின்னும் பொக்கிஷங்களின் தெளிவான படங்களை வரைந்தன. அடுத்து அவளுடைய ஆர்வம் அவளை அறிவியல் புத்தகத்திற்கு அழைத்துச் சென்றது. அதில் நட்சத்திரங்கள் மற்றும் தொலைதூர கிரகங்களைப் பற்றிய நம்ப முடியாத உண்மைகள் நிறைந்திருந்தன. ராக்கெட்டுகள் வெடித்துச் சிதறி கிரகங்கள் சுழல்வதையும் பிரபஞ்சம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்வதில் ஒரு பரவசம் அடைவதையும் அவள் கற்பனை செய்தாள். பின்னர் பண்டைய காலத்தைப் பற்றிய ஒரு புத்தகம் வந்தது. அதில் அவள் தைரியமான ராணிகள் மற்றும் நீண்ட காலத்திற்கு முன்பு இருந்த புத்திசாலித்தனமான கண்டுபிடிப்பாளர்களைப் பற்றி அறிந்தாள். ஒவ்வொரு கதையுடனும் அவளுடைய உலகம் பெரிதாகியது. மேலும் அவளுடைய மனம் புதிய அற்புதமான இடங்களுக்கு விரிவடைவது போல் உணர்ந்தாள். ஒவ்வொரு பக்கமும் புதிய ஒரு மின்னை தன் எண்ணங்களுக்கு சேர்ப்பது தெரிந்து அவளது மனதில் ஒரு அமைதியான மகிழ்ச்சி மலர்ந்தது. நூலகம் வெறுமனே ஒரு கட்டிடம் அல்ல, அது ஒரு மாயாஜால நுழைவாயில் முடிவற்ற சாகசங்களையும் ஞானத்தையும் வழங்குகிறது. நூலகத்தை தனது வாழ்க்கையின் ஒரு வழக்கமான பகுதியாக ஆக்குவது தொடர்ச்சியான கண்டுபிடிப்பு மற்றும் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்பதை அவள் உணர்ந்தாள். எனவே வாரம் வாரம் அவள் திரும்பினாள். புதிய கதைகளுக்கான அவளுடைய ஆர்வம் ஒருபோதும் குறையவில்லை. அனைத்து வகைகளிலிருந்தும் புத்தகங்களை தேர்ந்தெடுத்து மாறுபட்ட கதைகள் மற்றும் அறிவின் சிறிய பிரபஞ்சத்தை உருவாக்க அவள் கற்றுக்கொண்டாள். வீட்டில் வசதியாக அமர்ந்து அவள் தேர்ந்தெடுத்த உலகங்களுக்குள் மூழ்கி விடுவாள், ஒவ்வொரு வசீகரிக்கும் பக்கமாக. அவளுடைய அறை அவள் புத்தகங்களிலிருந்து கற்றுக்கொண்ட கதாபாத்திரங்கள் மற்றும் பாடங்களால் நிறைந்திருப்பது போல் தோன்றியது. அவளுடைய கற்பனை எல்லாவற்றையும் உண்மையாக உணர வைத்தது. அவள் புத்திசாலியாகவும் அவள் எண்ணஞன் மிகவும் ஆக்கப்பூர்வமாகவும் உலகத்தைப் பற்றிய அவளுடைய புரிதல் முன்பை விட ஆழமாகவும் உணர்ந்தாள். ஒவ்வொரு புத்தகமும் ஒரு பொக்கிஷம். அவள் எவ்வளவு அதிகமாக ஆராய்கிறாளோ அவ்வளவு அதிகமாக அவளுடைய உள் உலகம் ஆச்சரியத்துடன் விரிவடைந்தது. நூலகத்திற்கு அவள் தவறாமல் செல்வது அவளுக்கு பிடித்த சாகசமாக மாறியது. ஒரு இரகசிய தோட்டம். அங்கு அவளுடைய மனம் பூக்க முடியும். படிப்பது ஒரு புதையல். நீங்கள் எவ்வளவு அதிகமாக பகிர்ந்து கொள்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அது வளரும்.